சென்னையிலேயே மக்கள் அதிகம் கூடும் மெரினாவில் அமர்ந்து சிறிதும் பயமின்றி கஞ்சா இழுத்து தற்போது போலீசாரிடம் சிக்கி எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டுள்ளனர் இளைஞர்கள் 3 பேர். சென்னை மெரினாவில் ஜியு போப் சிலை அருகே சந்தேகத்திற்கிடமான வகையில் 3 இளைஞர்கள் அமர்ந்து கூத்தடித்துக் கொண்டிருந்தனர். என்ன நடக்கிறது என நியூஸ் தமிழ் முதன்மை செய்தியாளர் ஜெபர்சன் சென்று பார்த்தபோது 3 பேரும் கஞ்சாவை இழுத்துக் கொண்டிருந்தனர். பட்ட பகலிலேயே பொது இடத்தில் வைத்து கஞ்சா புகைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த செய்தியாளர் ஜெபர்சன் உடனே ரோந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். முதலில் தங்கள் லிமிட்டுக்குள் வராது என தயக்கம் காட்டிய போலீசார் பின்னர் செய்தியாளர் ஜெபர்சன் அழைத்த காரணத்தினால் வேறு வழியின்றி வர சம்மதித்தனர். போலீசார் வந்ததும் கையில் இருந்த கஞ்சாவை தூக்கி போட்டுவிட்டு தப்பிக்க பார்த்த இளைஞர்களை கொத்தாக தூக்கியது போலீஸ். அத்தோடு 3 பேரிடமிருந்து கஞ்சாவை தூளாக்க வைத்திருந்த குப்பி, கஞ்சாவை சுருட்டி இழுக்க பயன்படுத்தும் ஓசிபி பேப்பர் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதில் ஹைலைட்டே கஞ்சாவை தூளாக்க வைத்திருந்த குப்பி போன்ற எந்திரம்தான். அதனை பார்த்து போலீசாரே கஞ்சா இழுக்க நவீன டெக்னிக்கை எல்லாம் பயன்படுத்துகிறார்களா என அதிர்ச்சி அடைந்தனர். பொது இடத்தில் அமர்ந்து தைரியமாக கஞ்சா புகைத்துவிட்டு போலீசாரை பார்த்ததும் பம்மிய இளைஞர்கள் கையும் களவமாக பிடித்த செய்தியாளரிடமும் கெஞ்சி கூத்தாடினர். எங்கிருந்து கஞ்சா வாங்குகிறீர்கள் என செய்தியாளர் கேட்டதற்கு வாயை கூட திறக்காமல் திருவென முழித்து நின்றனர். எங்க வாங்குறீங்க இது? எந்த சைடு? எவ்வளவு அமௌண்ட்? எவ்வளவு வாங்குனீங்க? தொடர்ந்து இளைஞர்களின் பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்களை சேகரித்த போலீசார் எந்த இரக்கமும் காட்டாமல் 3 பேரிடம் செல்போன்களை பறிமுதல் செய்ததோடு போலீஸ் வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்துச் சென்று வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். தொடர்ந்து இளைஞர்களின் குடும்பத்தினரை வரவழைத்து எழுதி கொடுக்க வைத்து சொந்த ஜாமீனிலேயே விடுவித்தனர். பட்ட பகலில் பொதுமக்கள் அதிகம் வந்து செல்லும் இடத்தில் கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்தது ஒரு பக்கம் என்றால், இளைஞர்களுக்கு எப்படி கஞ்சா கிடைக்கிறது, எங்கிருந்து வாங்குகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கஞ்சா விற்பனை செய்வோருடன் வாட்ஸ்ஆப்பில் குரூப்பை வைத்துக் கொண்டு தேவைப்படும் போதெல்லாம் வாங்கிக் கொள்வதாக கூறப்படும் நிலையில் பின்னணியில் இருக்கும் கஞ்சா விற்பனை புள்ளிகளை கண்டுபிடிக்காமல் இளைஞர்களை காவல் நிலைய ஜாமீனில் போலீசார் விடுவித்ததும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. கஞ்சா போதை தலைக்கேறி ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் அரங்கேறும் முன்னர் மெரினாவில் போலீசார் ரோந்து பணியை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.